ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் இந்த வீடியோவை ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயினால் லின்னு அவனுடைய வீட்டுக்கே ஒரு வழியாக அழைச்சிட்டு வந்துடுறான். வீட்டுக்குள்ளே வந்ததுமே ஹீரோயின் லின்னு கிட்ட என்னுடைய லக்கேஜை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரீங்களான்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு அவனும் லக்கேஜ் எடுக்க போயிடறான். இந்த வீட்டில் எல்லா வியூவும் தெரியுற மாதிரி ஒரு இடத்துல ஹிடன் கேமரா வைக்கணும், எங்கே வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும் போதே லக்கேஜ் எடுக்க போனவனு திரும்பி வந்துடுறான். அவன் உள்ள அந்த திங்ஸ் எல்லாம் வைக்க போகிற டைமை பார்த்து ஹீரோயின் டக்குன்னு போயிட்டு அங்கேருந்து ஒரு ஃப்ளவர் வாஸில் அந்த ஹிடன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இவன் ஏதோ பண்ணுற மாதிரி இருக்கே, என்ன பண்ணுறான்ட்டு அவனும் ஒளிஞ்சிருந்து பார்க்குறான். இவன் பார்க்கறத ஹீரோயினை நோட்டீஸ் பண்ணி டக்குன்னு ஏட்ட நகர்ந்துடுறாங்க. அவன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணதெல்லாம் எதுவும் கவனிக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சது, என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி லின்னு கேட்கறதுக்கு, அதுவா உங்க புக்ஸ் இங்கே இருந்தது இல்லையா, அதை எடுத்து படிக்கலாமான்னு பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்கிறாங்க. அவன் அப்பவும் நம்பாம டவுட் பட்டுக்கிட்டு அந்த ஃப்ளவர் வாஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போகிறான். டக்குன்னு ஹீரோயின் அவன் கையை பிடிச்சி அவனுக்கு கீஸ் கொடுத்து அவன் மைண்டை டைவர்ட் பண்ணிடுறாங்க. இவனும் ஹீரோயினை பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஹீரோயினுக்கு லிப்லாக் கிடைக்க போகிறான். ஹீரோயினும் வேண்டா விருப்பா அவனை கிஸ் பண்ணிக்கிட்டே, இப்போ நீ மொத்தமாக என்கிட்ட விழுந்துட்ட, இதுக்கப்புறம் உன் ரெப்புடேஷனே காலி பண்ணிடுறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு சில வாரங்கள் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு. ஹீரோயின் அவன் கூட தான் லிவிங் டுகெதரில் இருக்காங்க. அந்த வீட்டில் ஒரு ஃபிஷ் டேங்கில் ஒரு கோல்டு ஃபிஷ் கூட வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த கோல்டு ஃபிஷ்ஷை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு அவங்க அக்கா ஞாபகம் தான் வருது. அந்த லின்னுக்கு சமைச்சு வைக்கிறது, காஃபி போட்டு தரதுன்ட்டு அவனை பார்த்து பார்த்து கவனிச்சிக்கிறாங்க. இந்த வீட்டில் இவன் கூட லிவிங் டுகெதரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. ஆனால் இன்னமும் என்ன அந்த ஸ்டடி ரூமில் மட்டும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு எவிடன்ஸ் இருக்காது, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே இந்த லின்னு கிட்ட இன்னைக்கு வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் போகும்போது கூட அவன் விவரமா அந்த ஸ்டடி ரூமில் மட்டும் க்ளீன் பண்ணாதான் நீ ரொம்ப டயர்ட் ஆயிடுவேன், அதனால மற்ற இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கணத்தில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் போனதுமே ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டடி ரூமில் தான் போகிறாங்க. இந்த ரூம் பார்க்க நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியலையே, அப்புறம் எதுக்கு என்ன இந்த ரூம்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறான், ஏதாவது எவிடன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு புக் எடுக்கலான்ட்டு பார்க்குறாங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் போனவன் திடீர்னு உள்ளே வந்துடுறான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் என்ன இப்போ தான் போனால் அதுக்குள்ளேயே வந்துட்டானேன்னு ரொம்ப ஷாக்காக இருக்குது. நான் தான் உன்னை ஸ்டடி ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஹீரோயின் நான் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்தேன்னு சொல்கிறாங்க. நான் தான் உன்னை இந்த ரூமை க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல, எதுக்கு நான் சொல்கிறத கேட்கவும் மாட்டேங்கிறேன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு சோஃபால தள்ளி விட்டுட்டு எதுக்கு இப்படி டிஸ்அப்பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க டேபிள்ல இருந்த ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து உடைச்சிடறான். அதை பார்த்ததுமே ஹீரோயின் ஏதோ ரொம்ப பயப்படுற மாதிரி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எனக்கு உங்களை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லி செம்மையா நடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட, நீ தான் ஆல்ரெடி என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிருக்கல அந்த ரூம் பக்கமே போக மாட்டேன்னு, அப்புறம் எதுக்காக போனேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட, எனக்கு என்கிட்ட போய் சொல்றவங்களை பார்த்தா சுத்தமா பிடிக்காது, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு அவனுடைய சைக்கோத்தனை லைட்டா வெளியில வருது. ஹீரோயினுக்கு இதுதான் தேவை, அவன் ஏதாவது கோவப்பட்ட வயலன்ஸை கட்டினா அந்த ஹிடன் கேமரால பதிவாயிடும் இல்லையா, அதுதான் அவங்களோட பிளானே. ஹீரோயினும் பயப்படுற மாதிரி செம்மையா அழுது நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க கையில ஒரு கிராச் இருக்கிறத பாக்குறான். இவன் பிடிச்ச தரன்னு இழுத்துட்டு வரும்போது அவங்க கையில லைட்டா கீரல் போட்டிருக்கும் போல. ஐயோ மின்மன், என்னாச்சு உன் கையில, ஏதோ அடிபட்டிருக்கு போல, நான் தான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேனா, சாரிம்மா என்ன மன்னிச்சிடுமா, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு மறுபடியுமே பாசமா பேசிட்டு இருக்கான். அப்ப அவன் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஹீரோயினும் ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போது போய் எடுத்து பாருங்கன்னு சொல்றாங்க. சரின்ட்டு அவனும் போயிட்டு போன் எடுத்து பாக்குறான். அதுல ஒரு பொண்ணோட போட்டோ போட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வந்திருக்கு. அந்த போனை டேபிள்ல வச்சுட்டு ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுக்க போறான். அவன் ரூமுக்குள்ள போனதுமே ஹீரோயின் குடுக்குடுன்னு போயிட்டு அந்த ஃபோனை எடுத்து ஓப்பன் பண்ணி என்ன வந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயே அவன் ரிட்டன் வந்துடுறான். டக்குன்னு அந்த ஃபோனை வச்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அதே இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. அவன் வந்ததுமே ஃபோன் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு ஹீரோயினுக்கு அடிப்பட்ட இடத்துல பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், உனக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்கா, நான் உன்னை ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்ல, மறுபடியும் இந்த மாதிரிலாம் நடந்துக்காதான்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே அப்படியே சீன் கட் பண்ணால் நெக்ஸ்ட் ஹீரோ ஒர்க் பண்ணுற பார் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அங்கே போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்டேருந்து, அந்த லின்னோடைய காரில் ஒரு ட்ராக்கிங் டிவைஸை செட் பண்ணியாச்சு, இந்த மொபைல் சாஃப்ட்வேர் வழியாக அவன் எங்கே இருந்தாலும் உனக்கு இமீடியட்டாக தெரியும்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹீரோவை தான் பார்க்குறாங்க. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு அவர் பேண்டோடைய பெல்ட்டை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க, நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியலையான்னு ஹீரோ சொல்றதுக்கு, அதுக்கு ஹீரோயின் ஹீரோ கிட்ட, எனக்கு தெரியும் நீ உங்க அக்காவும் சின்ன வயசுலேருந்து தனியாக தான் இருக்கீங்க, உங்க அக்காவுக்காக தானே இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் இன்னமும் அந்த லின்னோடைய கண்ட்ரோல்லேருந்து உங்க அக்காவை வெளில கொண்டு வர முடியல, இது எல்லாமே எனக்கும் தெரியும்னு சொல்றாங்க. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு எதுக்கு அந்த லின்னை அப்ரோச் பண்ணுறேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு, அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு, நான் சீக்கிரமாவே அதை சொல்றேன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோவுடைய அக்காவை பார்க்க ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அங்கே ஹீரோ அவங்க அக்கா கிட்ட, அக்கா உங்களை பார்க்க என் ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு வந்திருக்கேன், 2 நாள் முன்னாடி என்கிட்ட அந்த லின்னை பற்றி சொன்னீங்க இல்லையா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அதை பற்றி இப்போ உங்களால் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவங்க அக்காவும், லின்னா அப்படிலாம் யாருமே எனக்கு தெரியாது, யார் அந்த லின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா என்னாச்சுக்கா, நீங்கள் தானே 2 நாள் முன்னாடி என்கிட்ட சொன்னீங்க, ஏன்க்கா அந்த லின்னை உங்ககிட்ட யார்கிட்டையும் எதையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சானா, உங்களை ஏதாவது இம்ப்ரெஷன் பண்ணானா, இது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கக்கா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதுக்கு, ஏ ஷூ சத்தம் போடாத, நீ சத்தம் போட்டி
மாட்டினா அப்புறம் அந்த டெவில் இங்கே வந்துடுவா, அவள் வந்தானா என்னை போட்டு செம்மையாக அடிப்பான்னு சொல்லி பணத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க அக்கா ஞாபகம் தான் வருது. அவங்க அக்கா தன்னை காப்பாற்று காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அவங்க அந்த ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. இங்கே ஹீரோடைய அக்காவும் அந்த டெவில் இங்கே வந்துருவான்னு சொல்லி பயந்துக்கிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க கிட்ட எதுவும் பேச வேணான்ட்டு ஹீரோவும் அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்துடுறாரு. ஹீரோ ஹீரோயினி கிட்ட என்னுடைய அக்கா நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தியான்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்ல அந்த லின்னு வரான். அவன் ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்கிறதால இங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கெலாம் கவுன்சிலிங் கொடுக்க வரான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி இழுத்து ரூமுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஹீரோ ஹீரோயினி கிட்ட ஏன் மென்மன் எதுக்கு அவனை பார்த்து எப்படி பயப்படுறேன்னு சொல்லி கேட்கறதுக்கு கொஞ்சம் வாயை மூடிட்டு செவனேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் அவங்க பேரை மென்மன்னு மாற்றிக்கிட்டாங்க. இப்படி ஹீரோயின் ஹீரோ கூட க்ளோஸாக நிற்கிறது ஹீரோக்கு ஒரு ஹார்ட் பீட் அதிகமாகுது. இவங்க 2 பேருக்கும் ரொமான்ஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த நேரம் பார்த்து அந்த லேன் வேற ஹீரோயின் உள்ளே வந்தது கவனிச்சிட்டான் போல. கதவை நாக் பண்ணிக்கிட்டே கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு மேலே விட்ட கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தாலும் வந்துருவான்ட்டு ஹீரோயின் ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு வர மாதிரி இந்த லின்னை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐயோ லின், நல்ல வேலை நீங்கள் வந்தீங்க, கொஞ்சம் நேரத்தில் நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமான்னு சொல்லி அழுதுகிட்டே செம்மையாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்டில் ஹீரோவும் என்னடா இவன் இப்படி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு ஹீரோயினே பார்த்துட்டு இருக்க. இந்த லின் இவன் கூட எதுக்கு வந்தான்னு சொல்லி கேட்குறான். இவன் தான் என்ன ஃபோர்ஸ் பண்ணி இங்கே அழைச்சிட்டு வந்தான். அவங்க அக்காவை காமிக்கிறவான்னு சொல்லி என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண தெரியுமா. நான் வர முடியாதுன்னு எவ்வளவோ சொன்னான், ஆனால் அவன் கேட்கவே இல்லை. என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணான். நான் எவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமான்னு சொல்கிறதுக்கு இந்த லின் ஹீரோ கிட்ட நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இதுக்கப்புறம் யாருக்கிட்டையாவது என்னை தப்பாக ப்ரொவோக் பண்ணணும்னு நினச்சா அதுக்கப்புறம் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். உடனே ஹீரோ அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு உன்னை மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் பார்த்ததே இல்லை, நீங்கள் 2 பேருமே ஒரே கேட்டகரி தான் சொல்லி 2 பேருமே திட்டிட்டு இருக்கான். உடனே இந்த லின்ன ஹீரோ கிட்ட உங்கள் அக்கா மென்டல் ஆனதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவளுக்கு அது ஜீனட்டிக் ப்ராப்ளம், நான் எதுவும் பண்ண முடியாது. நானும் எவ்வளவோ என்னுடைய பெஸ்ட்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன்னு சொல்கிறதுக்கு ஆமாம் கெளிச்சேன். டேய், நீ என் அக்காவுக்கு என்ன பண்ணன்னு எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டு இருக்கியா? எல்லாத்தையும் கடவுள் பார்த்துட்டு தான் இருக்காரு. இப்போ எல்லாத்தையும் சீக்கிரமாகவே நீ பண்ண தப்புக்கெல்லாம் உனக்கு கூலி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நீ நினைக்கிற மாதிரி இவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, இவன் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருன்னு சொல்லிட்டு ஹீரோ இங்கேருந்து கிளம்பிடுறாரு. நெக்ஸ்ட் ஹீரோயின் அந்த லின்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு ஹீரோ அடிச்ச இடத்துல லைட்டாக பிளட் வருது. அந்த பிளட்டெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மருந்து வச்சுக்கிட்டே அவன் உங்களை அடித்ததுக்கு எதுக்கு அவனை நீங்கள் திருப்பி அடிக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. 1000 இருந்தாலும் அவன் ஷியாங் ஷென்னோடைய பயாலஜிக்கல் பிரதர், அவங்ககிட்ட எப்படி நான் ஆர்குமெண்ட் பண்ண முடியும்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் இல்லை, நீங்கள் 2 பேரும் பிரதர் இல்லை தானே, நான் மறந்தே போயிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறதுக்கு அதுக்கு இந்த லின்னு பிரதர் இன்லா தான், ஆனால் எக்ஸ் பிரதர் இன்லான்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் முகத்தை சோகமாக வச்சுக்கிறாங்க. ஓகே ஓகே, என்றைக்குமே நீ தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறான். என்ன திடீர்னு கிஃப்ட்லாம் கொடுக்குறீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு இது ஆல்ரெடி நான் உனக்காக ப்ரிப்பேர் பண்ணதான் சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டை ஹீரோயின்ட்டு கொடுக்குறா. அவங்களும் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு பீல் மாதிரி என்ன நெக்லஸ் இருக்குது. அதை அவனே எடுத்து ஹீரோயின் கழுத்தில் போட்டு விட்டுட்டு இந்த கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்குறான். அவங்களும் இந்த கிஃப்ட் ரொம்பவே அழகாக இருக்குன்ட்டு கண்ணாடியில் அவங்க முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக அவங்க கணத்தில் ஒரு கேஸ் கொடுத்துட்டு பயங்கர ரொமான்டிக்காக நடந்துக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. அவன் தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அவன் பெட்ரூமுக்கு வந்து அவன் ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்படி இவங்க ஃபோனை செக் பண்ணுறது அவனுமே பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அந்தான திரும்பி படுத்துக்கிறான். இவன் பார்த்துட்டாங்கிறத நோட்டீஸ் பண்ண ஹீரோயின் அவன் பக்கத்தில் வந்து எதுவும் தெரியாத மாதிரி அந்த ஃபோனை எடுத்த இடத்துல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்க, ஐ லவ் யூ ஸோ மச்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை பக்கம் தான் வந்திருக்காங்க. அங்கே அவங்க ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட அந்த லின்னோடைய சேட்டிங் ஹிஸ்ட்ரியை தான் எடுத்து காமிக்கிறாங்க. இந்த சேட்டிங் ஹிஸ்ட்ரியில் இருக்கிறது எல்லாமே ஒன்று மாதிரியே நியூலி கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். அந்த லின்னுக்கு ஒரு குரூப் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 1 இல்லை 2 இல்லை 20க்கு மேலே பொண்ணுங்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பிளான் எல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஹீரோயின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த லின்னு கேண்டில் லைட்டெல்லாம் கொளுத்தி வச்சு ஹீரோயினுக்கு டின்னர் ரெடி பண்ணி வச்சிருக்கான். அந்த லின்னை பார்க்கும் போதெல்லாம் ஹீரோயினுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்ன 20 பொண்ணுங்க கிட்டத்தட்ட இவனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த விஷயம் தான் ஞாபகம் வருது. அப்படியே ரொமான்டிக்காக அவன் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு அவனுக்காக ஒரு டை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அந்த டையை அவங்களே போட்டு விடுற மாதிரி போட்டு விட்டுக்கிட்டே அப்படியே அந்த டையாலே அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடுறாங்க. ஒரு வழியாக இவன் சாப்டர் காலின்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோயினுடைய நினப்பு. ஏ மென்மேன் என்னாச்சு பார்த்துக்கிட்டே நிற்கிறேன், டையை முதல்ல போட்டு விடுன்னு சொல்கிறான். இன்னைக்கு வேணா இது நினப்பா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஒன்றா நடக்கும்டான்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டே அவனுக்கு அந்த டையும் போட்டு விட்டுட்டு இந்த டையை நான் உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், இது எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி ஹீரோயின் கேட்க இந்த டை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினை உட்கார வச்சுட்டு எனக்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு கேண்டிலோட கேக்லாம் எடுத்துட்டு வரா ஹீரோயினுக்காக. அந்த கேக்கை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஆர்பனேஜில் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க அக்கா கூட அவங்க பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஞாபகம் தான் வருது. மென்மேன் இன்னைக்கு உனக்கு பர்த்டே தானே, அதை கூட மறந்துட்டியான்னு சொல்லி அந்த லேன் கேட்கறதுக்கு ஹீரோயின் அப்படியே எமோஷனல் ஆகி கண்ணெல்லாம் கலங்குது.
உங்களுக்கு எப்படி என்னுடைய பர்த்டே தெரியும்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பர்த்டே விஷ் பண்ணிட்டு ஒரு ரிங் எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டி என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மேரேஜ் ப்ரொபோசலே கொடுக்குறான். அவனுக்கு ஓகே சொல்ற மாதிரி ஹீரோயினும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கையை நீட்ட அவனும் ஹாப்பியா ஹீரோயின் விரல்ல அந்த ரிங்கை போட்டு விட்டுட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணும்போது கூட ஹீரோயின் அவங்க மனசுக்குள்ளே நீ சரியான டெவில்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே ஹக் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோவை பார்க்க ஹீரோ ஒர்க் பண்ற அந்த பாருக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே ஹீரோ இப்ப எதுக்கு இங்கே வந்திருக்கன்னு சொல்லி கேக்குறாரு. அதுவா, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கல, இந்த வேலைலாம் ஒழுங்கா பாக்குறியான்னு சொல்லி பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஆளை பாரு. என்ன அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அவன் கூட அந்த மாதிரி நடந்துகிட்டதால என் மேல என்ன கோவமா இருக்கியான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்க பாரு, இதுக்கப்புறம் என்ன தேடி வராத, உனக்கும் அந்த லின்னுக்கும் பெருசா வித்தியாசம் இல்ல, ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் தான் சொல்றாரு. நானும் அவனும் ஒன்னும் ஒரே மாதிரி கேரக்டர் எல்லாம் கிடையாது, அவன் உன் லைஃபையும் அழிச்சிருக்கான்ல, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ ஹீரோயினை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே என்ன எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போறியா, எப்படி அவன் வீட்லயே தங்கிக்கிட்டு அவன் கூடயே ஸ்லீப் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றேன்னு சொல்றதுக்கு என்னடா நான் அவன் வீட்டுல தங்கி இருக்கிறதால உனக்கு எதுவும் ஜெலஸா இருக்கான்னு ஹீரோயின் கேட்க நான் அவனை பார்த்து ஜெலஸ் ஆகிறதுக்கு நீ என்ன அவ்வளவு பெரிய அழகின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கியான்னு ஹீரோ சொல்லி செம்மையா பல்ப் கொடுக்குறாரு ஹீரோயினுக்கு. சரிப்பா விடு விடு, கிட்டத்தட்ட நீ நானும் ஒரே மாதிரியான கேரக்டர் தான் இல்லை, நீ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு உனக்காவது உங்கள் அக்கா இருக்காங்க, ஆனால் எனக்கு அந்த சான்ஸ் இல்லை, இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு ஹீரோயின் ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு அந்த மாதிரி பேசுகிற அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு ஹீரோ கேட்கறதுக்கு அதை விட அதை பற்றி இப்போ பேச வேணாம், எனிஹவ் அன்னைக்கு உங்ககிட்ட ஹாஸ்பிட்டலில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்காக என்னை மன்னிச்சிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு ஒரு வழியாக ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரின்ட்டு ஹீரோவும் கிளம்பி ஹீரோயின் கூட போகிறாரு. ஹீரோ கூட கார்ல உட்காந்துக்கிட்டு ஹீரோயின் நான் அந்த லின்ன ரிவெஞ்ச் எடுக்க தான் அவன் கூடயே இருக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒன்னா சேரக்கூடாது, உங்க அக்கா வாழ்க்கையை இந்த அளவு நாசம் பண்ணியிருக்கான், அவன் மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா, என்னுடைய நிலைமை ஒப்பிடும் போது பரவாயில்ல, உங்க அக்கா எவ்வளவோ லக்கி தான், அட்லீஸ்ட் அவங்க உயிரோடவாது இருக்காங்களேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு நான் இப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதே அவனுடைய கண்ட்ரோல்லேருந்து என்னுடைய அக்காவை வெளில கொண்டு வரதுக்காக தான், அவனை ரிவெஞ்ச் எடுக்கிறதுலாம் முன்ன பின்ன இருந்தாலும் என்னுடைய அக்காவை ஃபர்ஸ்ட் அவன் கண்ட்ரோல்லேருந்து வெளியில கொண்டு வரணும், அதுதான் இப்போ எனக்கு தேவைன்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோயினும் நான் உனக்கு அதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒன்னா சேர்றாங்க. ஃபைனலா ஹீரோவும் ஹீரோயின் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் லின்ன பழி வாங்கறதுக்கு அவன் கூடயே இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் பிளானுக்கு கோஆப்ரேட் பண்றேன்னு சொல்றாரு. இதோட இந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஐ ஹோப் கண்டிப்பா இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.